இன்னைக்கு ஃப்ரைடே மார்னிங் 5:30க்குலாம் எந்திரிச்சாச்சுங்க. சரி எந்திரிச்சிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். எப்பவும் போல் சாம்பார் குழம்புங்கிறதுக்கு பூண்டு குழம்பு செய்யலாம், டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அது வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி வந்து தனியாக வதக்கிட்டு எடுத்து வச்சேன். பூண்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதையும் போட்டுட்டு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு வரமிளகாய் 4 போட்டுட்டு நல்லா வந்து நல்லெண்ணெயெல்லாம் வதக்கி எடுத்துக்கிட்டேங்க. வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இது வந்து நல்லாவே வதங்கணும், நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். இங்கே பாருங்கள் நல்லாவே வந்து ப்ரௌனிஷும் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன். தண்ணி எடுத்துகிட்டு அதையும் நல்லா ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காயை வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டு அதில் அந்த வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருந்ததையும் அதில் போட்டுட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்த பேஸ்ட்டையும் வந்து கொதி வந்ததுக்கப்புறம் அதில் ஊற்றிட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும். நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து கிளறிட்டு மூடி வச்சிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா புளி கரைசலும் இருந்தது. புளியையும் கரைச்சி அதில் ஊற்றியாச்சு. நல்லா புளி வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும். எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு நல்லா வந்து கரைச்சி எடுத்துகிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி அதையும் வந்து சில்லி போட்டு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு சில்லியும் போட்டு செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு. பாய், இன்னொரு விலாகில் பார்க்கலாம்.